நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த யோவேல் 27 பாருங்க, 2ஆம் அதிகாரம் 27 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் நடுவில் அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் நடுவில் அவர் இருக்கிறார். ஆவிக்குள்ள வாழ்க்கையில் இஸ்ரவேலாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துன்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். காரணம் என்ன? ஆவிக்குள்ள இஸ்ரவேலாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அவர் மீண்டுமா சொல்றார், உன்னை நடத்தி வந்தது நான். 27 வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 27 இஸ்ரவேல் நடுவில் நான் இருந்தேன், நான் உன்னை அற்புதமாக நடத்தினேன். வேறு யாரும் இல்லை, நான் உன்னை நடத்தினேன், நான் உன்னை போஷித்தேன், நான் உன்னை தப்பிவித்தேன், நான் உன்னை கனப்படுத்தினேன், நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன், நான் உன்னை வழிவாசலை உண்டாக்கினேன். இது வரைக்கும் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து காத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் திருப்பம் சொல்றார் 27 நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் உங்களுக்கு அநேக பேருக்கு சொல்கிறார், என்னென்ன காரியத்துக்காக கலங்கி நிற்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. தேவன் உங்களை உயர்த்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர் உங்களுக்கு விரோதமாக பேசலாம், மனுஷர் உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம், உங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள், உனக்கு விரோதமாக சூனியங்கள், உனக்கு விரோதமாக பில்லி சூனிய கட்டுகள், இதன் மத்தியில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்து போகிறார். காரணம் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுத்துக்கோ இல்லாத நம்மை ஆண்டவர் அழைத்து தெரிந்து கொண்டு மீட்டெடுத்து ரட்சிப்பின் பாதத்தை கொடுத்து ஆண்டவர் தேடக்கூடிய கிருபையில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் நடத்தின எபினேசர் இனியும் இமானுவேலாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துவார். காரணம் என்ன சொன்னால், அவர் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. வேதத்தில் அநேக பேரை பார்க்கலாம், ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது. அவர் நம்பினவர்களை கைவிட்டதில்லை, அவர் தேடுனவர்களை கைவிட்டதில்லை. அவர் ஆண்டோடைய சமூகத்தில் சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனை யாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிட்டதே கிடையாது. காரணம் என்னென்று சொன்னால், அவர் நல்லவர், அவர் ஜீவனுள்ள தேவன். இது வரைக்கும் உங்களை நடத்தின ஆண்டவர், இது வரைக்கும் உங்களை போஷித்த ஆண்டவர், இது வரைக்கும் வழிநடத்தின ஆண்டவர், இது வரைக்கும் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த ஆண்டவர். மீண்டுமா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான படிக்கிற அருமையான சகோதரனே, என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயப்படுற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. படிக்கிற உங்களை வாழ்க்கையில், வேலை ஸ்தானம் தேடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை, திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை, என் வாழ்க்கை திருமணாச்சு ஆசீர்வாதம் இல்லைன்னு எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கை, நான் நினைத்து பார்க்குற என்னுடைய வாழ்க்கையில்னு நினைக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் நடுவில் இருக்கிற ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருந்து அவர் சகலவற்றையும் உங்களுக்கு செய்து முடிக்கிற தேவன், அவர் சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவன். இந்த நாள் உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 பாருங்கள். உங்களை சம்பூர்ணமாய் போஷிக்க வைக்குவார், சம்பூர்ணமான தேவைகளை சம்பிப்பார், சம்பூர்ணமான வழிவாசுகளை உண்டாக்குவார். இந்த மாதத்தை இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கு அடிக்கப்பட்டு இருக்கிற வாசுகளை திறந்து சம்பூர்ணமான ஆசீர்வாதம், சம்பூர்ணமான கிருபை, சம்பூர்ணமான மேன்மை உங்களுக்கு அடிக்கப்பட்ட எல்லா வழிவாசலை திறந்து இந்த மாதம் முழுவதுமாக உங்களுக்கு சம்பூர்ணமாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அவங்களை சம்பூர்ணமாக என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும்போது, உங்கள் தேவை காட்டிலும் என் இயேசு உங்களால் சந்திக்க முடியும். சம்பூர்ணம் என்று சொன்னால், உங்கள் தேவை காட்டிலும் அதிகமாக கொடுக்கறது தான் சம்பூர்ணமான வார்த்தை. சம்பூர்ணத்துக்கு அர்த்தம் என்ன சொன்னால், உங்களை போஷித்தார், உங்கள் தேவையை காட்டிலும் இந்த வரப்போகிற நாட்களில் போஷிப்பார்.
உங்களுக்கு தேவையான காட்டிலும் உங்கள் பண தேவைகளை சந்திப்பார். உங்கள் சுகத்தில் ஒருவேளை பலவீனம் காணப்பட்டாலும் சம்பூர்ணமான சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒருவேளை வேலையில் எனக்கு திருப்தி இல்லைன்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமான வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து வழிநடத்துவார். உண்மை உள்ள தேவன். சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலன்னு நினைக்கிற உங்களோட வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எல்லாமே சொல்லிக்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிற உன்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்னா, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு இந்த மாதத்தில் தருவேன். சம்பூர்ணமான வார்த்தைகளை ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் காதலை கேட்க வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கிற வாசல்களே, ஆசீர்வாதங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் திறந்து விட போகிறார். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த நாள் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள போகிறீங்க. சம்பூர்ணமான ஐஸ்வர்யத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள போகிறீங்க. சம்பூர்ணம்ன்றது சொன்னால் உங்கள் தேவையை காட்டிலும் அதிகமாக கொடுப்பது தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுது, நம்ம நினைப்பதுக்கும் யோசிப்பதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற நம்ம ஆண்டவர். நம்ம செபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கேட்டு பதில் கொடுக்கிறவர். இந்த நாள் நீங்கள் செபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். சம்பூர்ணமான ஜெபத்துக்கு உங்கள் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கேட்டு உங்களை போஷித்து உங்களை தப்பிக்கார். உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சம்பூர்ணமான தேவைகள் ஆண்டவர் உங்களை இந்த மாதம் கொடுத்து வழிநடத்த போகிறார். அது மட்டும் இல்லை, ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பயப்படாத நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் பயப்படாத வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 54 அதிகாரத்தில் 4 வசனத்தில் சொல்லுகிறது, நீ பயப்படாத நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சகோதரியே, சகோதரனே, எந்த விதத்திலெல்லாம் நீ வெட்கப்பட்டு போடுவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வேனஸ்தானத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் குடும்பத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் கையின் பிரியாசத்தை பிஸ்னஸ் செய்கிற அருமையான சகோதரன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் என்று சொன்னால், நீ பயப்படாதே நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொன்னவர், அவர் உங்களோடு இருந்து அவர் நடத்துகிறவர். அவர் உங்களோடு இருந்து போஷிக்கிறவர். அவர் உங்களோடு இருந்து தப்பிக்கிறவர். உங்களோடு இருந்து கனப்படுத்துகிறவர். உங்களோடு இருந்து எல்லா விதமான விரோதமாக செய்கிறப்பட்டுகிற எல்லா காரியத்திலும் அவர் உங்களோடு இருந்து அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். அதனால தான் சொல், நீ பயப்படாத நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் படிப்பு குறித்தோ, வேலை குறித்தோ, பிஸ்னஸ் குறித்தோ, வேலை ஆண்டவரே, உங்கள் குடும்ப வாழ்க்கை குறித்தோ, கடத்தை குறித்தோ நீங்கள் பயப்படாதீங்க. காரணம் என்ன சொன்னால், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனத்தில் அதுதான் சொல்லி, நீ பயப்படாத நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை வெட்கத்தில் விட மாட்டார். இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், நீங்கள் பயப்படாத சகோதரியே, நீ பயப்படாத சகோதரனே, அருமையான தம்பி, தங்காச்சி, அம்மா, தகப்பனே, நீங்கள் பயப்படாதீங்க. காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்மளை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை வெட்கப்பட்டு போக விடாதபடி நம்மளை பாதுகாக்கிறவர். ஏன்னா வேதம் அதுதான் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் நம்ம மரண பரியன்றும் நடத்துவார். வேதம் நம்மளை மரண பரியன்று நடத்துகிற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், நீ பயப்படாதே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பயப்படாத அவமானத்தில் நான் விட மாட்டேன். நீ பயப்படாத எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பயந்து இருக்கிறீங்க, ஒரு வேளை எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறீங்களா, பணத்தை குறித்து பயந்து இருக்கிறீங்களா, உங்களுடைய வேலை குறித்து பயந்து இருக்கிறீங்களா, என்னென்ன காரியம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பயந்து இருக்கிறீங்களோ, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படாதீங்க சகோதரியே, நீங்கள் பயப்படாத சகோதரனே, ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களை ஒரு நாளும் அவமானத்தில் விட மாட்டார். உங்களை ஒரு நாளும் கண்ணீரின் பாதையில் நடத்த மாட்டார். ஒரு நாளும் போராட்டின் பாதையில் நடத்த மாட்டார். உங்களுக்கு எல்லா விதமான கிருபையில் கொடுத்து தேவையான காரியங்கள், இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களுக்கு தேவையான காரியங்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்து வழிநடத்தார். உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். மனுஷராக இருக்கிற நம்மளுக்கு பலவிதமான பயங்கள், உயிர் எப்போ மறித்துவிடுவோன்ற ஒரு பயம் நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுகிறது. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறோம். தகப்பன் தாய் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. என் மகன் படிப்பு என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க.
என்னோட பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குற, பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அல்லவா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பயப்படாதே, அவமானத்துப்பட்டு போவதில்லை. நீ பயப்படாதே, நான் உன் தலையை உயர்த்துவேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து நடத்துகிற காரியங்களை நீர் பார்ப்பாய். இந்த நிகழ்ச்சி பார்க்குற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பயப்படாதே, உன் ஆண்டவர் அவமானத்தில் விடுகிறவர் அல்ல. நீ பயப்படாதே, ஆண்டவர் உங்களை கண்ணீரின் பாதையில் விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையும் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எந்த விதத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மனுஷர் என்பதாக உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். உங்களுடைய வேலை ஸ்தானத்தின் நிமித்தமும் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். அக்கப்பக்கம் உங்கள் சொந்த பந்தத்தின் மத்தியில் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். எந்த இடத்துலலாம் நீங்கள் வெட்கப்பட்டுன்னு போனேன்னு நினைத்தீங்களோ அதே இடத்துல நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரணம், உன் தலைகளை ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் உன் தலைகளை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக மாட்டோம், எப்போ நம்ம வாழ்க்கையில் கண்ணீரின் பாதையில் ஆண்டவர் நம்மளை விடமாட்டார், எப்போ நம்ம வாழ்க்கையில் அவமானம் மேற்கொள்ள முடியும்னு சொன்னாக்கா, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:11 சொல்லுகிறது, the book of Romans chapter 10 verses 11, வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை மேலே நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீ ஆண்டவருடைய வார்த்தையை நம்புனீங்கன்னா வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மனுஷரோட வார்த்தையை வெட்கப்பட்டு போனீங்க அல்லவா, மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பி ஏமாந்தீங்க அல்லவா, இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீ பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஒரு நாளும் அவமானத்தில் தள்ளுகிறவர் அல்ல. ஒரு நாளும் உங்களை திக்கற்ற விடேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்கள் தலைகளை உயர்த்துவா. நீங்கள் சோர்ந்து போவாத இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம செபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, மீண்டுமா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் சாமி. அப்பா, இந்த கால வேளையில் ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன்னை வெட்கப்பட்ட விடவே என்று சொன்னவர். நாங்கள் சோர்ந்து போகாது இருக்க ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காலவேளை எங்களோட நீங்கள் பேசுனபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை ஆண்டவரே, போகிறதல்ல ஆண்டவரே. காரணம், நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை நடத்துவீர். எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருந்து நீங்கள் வழிநடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆவியானவரே எங்களோட நீங்கள் பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த நாட்கள் தொடங்கி எந்த விதத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது ஆண்டவரே. நீங்கள் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறபடியா நன்றி. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லாரையும் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.